இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிச்சு ஹிட்லரோட படையினர் யூதர்களை தேடி தேடி கொண்டுகிட்டு இருந்த நேரம் அது. 1942 ஹிட்லரோட படையினர் வரும்போது அன்னா பிராங்க் அப்படிங்கிற இந்த சிறுமியோட குடும்பம் மட்டும் ஒரு ரகசிய அறையில ஒளிஞ்சிருந்திருக்காங்க. மொத்தம் 761 நாட்கள், அதாவது 2 வருஷம் 1 மாசம் இவங்க உள்ள ஒளிஞ்சிருந்திருக்காங்க. பேச முடியாது, சிரிக்க முடியாது, வெளியில போக முடியாது. ஆனா எழுதுறதை மட்டும் யாராலையும் தடுக்க முடியல. அங்க நடந்த ஹிட்லரோட படையினர்கள் செஞ்ச கொடுமை எல்லாத்தையும் இந்த பொண்ணு தன்னோட நாட்குறிப்புல, அதாவது டைரியில எழுதி வச்சிருந்திருக்கா. அதுக்கப்புறம் 1944 இவங்க கண்டுபிடிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. சிறையில் அடைக்கப்பட்டு நோயால பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணோட அப்பா ஓட்டோ பிராங்க் மட்டும் உயிரோட இருக்காரு. 1947 இந்த டைரி ஆஃப் எங்கல் அப்படிங்கிற பேர்ல இந்த பொண்ணோட புத்தகம் வெளியில வந்துச்சு. உலகத்திலேயே அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகம் இது. 70க்கும் மேற்பட்ட மொழிகள்ல இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சின்ன ரூம்ல தினம் தினம் உயிர் பயத்தோட வாழ்ந்துட்டு இருந்த இந்த பொண்ணு எழுதின டைரி இன்னைக்கு உலகம் முழுக்க வாசிக்கப்படுது. இந்த பொண்ணு மட்டும் இதை எழுதி வைக்கலனா ஹிட்லரோட படையினர் எவ்வளவு கொடுமைகளை செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாமலே போயிருக்கும். இந்த பொண்ணு எழுதின இந்த டைரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.